சார் நீங்க சொன்ன மாதிரி ராமதாஸ் அவர்கள் தன்னோட மகனை முன்னிலைப்படுத்தினது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் கட்சியில இருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் மக்களோட சாபம், அதனால தான் அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லல, அப்படி நான் சொல்லல. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் சார், ஃபேமிலி டிஸ்பியூட் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இதை தாண்டி 3வது நபர் வெளிப்புற காரணி அவங்களோட பிரச்சனைக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை தான் இன்னைக்கு 2 பேரும் அப்பா புள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான நிலை. நீங்க எங்க வேணாலும் விசாரிங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்ங்கிறது அவங்க 2 பேரும் ஓப்பனா இதுவரைக்கும் சொல்லல. அரசியல் கட்சினால பிரச்சனை கிடையாது, இன்டர்னல் ப்ராப்ளம். அப்பா பிள்ளைக்கு 2 பேருக்குள்ள தகராறு. என்னுடைய மனசு என்ன சொல்றா, இந்த மக்களுக்கு செய்த துரோகம்னே சொல்லலாம். 27 பேர் சூடுபட்டு செத்தாங்கல்ல, வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கும் போது 27 பேர் சூடுபட்டு செஞ்சாங்க. நீ போகும்போது கூட ஸ்தூபியை பார்க்கலாம். அந்த 27 குடும்பத்துக்கு டாக்டர் ராமதாஸோ டாக்டர் அன்புமணியோ ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சிருப்பாரு பாருங்க. மந்திரியில உட்கார்ந்தாங்க, பதவியில பவர்ல இருந்தாங்க. இது வரைக்கும் அந்த 27 குடும்பத்துக்கு டாக்டரால் ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யப்பட்டதா, இல்ல அவர்கள் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்ததோட ஏதாவது வேலை வாய்ப்பு செய்யப்பட்டதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதான் அந்த சாபங்கள் தான் இவரை சுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நன்றி சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் இணைந்து உங்களோட பல்வேறு கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி.